ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சொல்லவா? என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், என்னுடைய பெற்றோர்களுக்காக வாழ்கிறேன், அல்லது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபையோ ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்டையோ சொல்லுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய சந்தோஷம் என்ன, உங்களுடைய தூக்கம் என்ன, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்காகவே வாழ பழகிக்கோங்க. இது எனக்கு வேணும்னா அதுக்கு நான் என்ன, இப்போ நான் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு வைங்களேன். ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் மெயினாக நம்ம ஆசை யாருக்கு பார்ப்போம்னா, நமக்கு வரக்கூடிய சம்பளத்தை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கோ பெற்றோருக்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கோ என்ன செய்யலாமேன்னு தான் யோசிப்பேமே தவிர, அந்த இடத்துல நம்மன்னு ஒரு இது வந்து அப்படி என்னன்னு சொல்கிறது, ஒரு ஜீரோவாக இருக்கும். நம்மன்றதை வந்து அந்த இடத்துல கமிட்மெண்ட்டில் இருக்கவே இருக்காது. ஒரு இதில் இதுன்னு எழுதி வச்சோம்னா அதில் நம்மன்றது இருக்கவே இருக்காது. அது வந்து என்னென்னா நமக்காக வாழலைன்றது தான் அதுக்கு அர்த்தம். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மள சந்தோஷமாக இருக்கிற மாதிரின்னு சொல்லிப்போம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக வாழும்போது அந்த மற்ற கமிட்மெண்ட் எல்லாமே தானாகவே சூப்பராக நடக்கும். நீங்கள் உங்களை வந்து உற்சாகமாக வச்சுருப்பீங்க, உங்களுடைய மூளை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்காக வாழும்போது உங்களுடைய மூளை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது நிறைய விஷயத்த செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும். இதே குட்ரா இந்த வேலையை இந்த பார் இப்படி செய்கிறேன்னு நீங்கள் உங்களை கவனிக்காமல் விட நீங்கள் சோர்ந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுவீங்க. கண்ணாடியை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிய மாட்டீங்க. கண்ணாடியில் வந்து நீங்கள் எப்பயுமே தெரிய மாட்டீங்க. அந்த இடத்துல உங்கள் பிள்ளை தெரியுமா, உங்கள் புருஷன் தெரியுமா, உங்கள் பொண்டாட்டி தெரிவாங்க, அப்படி தான் தெரிவாங்களே தவிர நீங்கள் அந்த இடத்துல இல்லாமலே போயிடுவீங்க. அதுக்கு பார்க்க நீங்கள் உங்களுக்காக வாழ பழகுங்க. நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா அதன் மூலம் பயன்பெறுறது, நீங்கள் யாருக்காக வாழ்கிறோன்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல பயனடைவாங்க. உங்கள் கூட நாள் நீங்கள் நினச்சதை விட கூட நாள் நீங்களும் அவங்களோட வாழுற மாதிரி இருக்கும். நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம அதை ஹாப்பியாக மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான சின்ன விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்ம புதுசாக பிறந்து புதுசாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட், நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. ஃபுல்லாக முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.